மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன்னுயிரை அழிவில் நின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செயல்களை என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அறிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தினாலும் கிருபை சமாதானம் பெருகிறது என்ற அன்பு நல்வாழ்த்துக்களை மீண்டும் உங்களிடையே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு விஷயத்தை உங்களிடையே நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு நான் வந்திருக்கிறேன். இது ஒரு ஆய்வு பாடமாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இருக்கிற ஒவ்வொரு டீமுக்கும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல்னா என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்னா என்ன, கிறிஸ்துவின் சபை திரள் கூட்டம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள் மற்றும் உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதல் அப்படின்னு 6 டீமுக்கும் 6 தலைப்பு என்ன பண்ண போறோம், புதுசு கொடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி இல்லை அந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, இது வந்து பாடத்தை குறித்து கொஞ்சம் நேரம் தியானிக்க போறோம். இந்த தலைப்புல உயிர்த்தெழுதல் என்றதுல தியானிக்க போறோம். இதற்கு ஆதாரமாக கூட இந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிப்பவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு முதல் வசனத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ உயிர்த்தெழுதல் நடந்துட்டாலே எது வந்துடணும், ஜீவனும் என்ன வந்துடணும். கரெக்ட் தானே? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதலை பத்தி தனியா பேசிட்டு இருக்கிறார், ஜீவனை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறார், தனியா பேசிட்டு இருக்கிறார். அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வசனத்துல ஏதோ ஒரு சத்தியம் இருக்கிறதாக நமக்கு தெரிய வருகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்ப எப்படி சொல்லிருக்கலாம் அப்படின்னா, நானே உயிர்த்தெழுதலுமாக இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் என்ன பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஏன்னா உயிர்த்தெழுதல் எது வந்துருது, ஜீவனும் வந்துடுது. ஆனா ஆண்டவர் ரெண்டும் தனியா பிரிச்சிருக்கிறாருன்னா அதுல என்ன ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பாடத்துல என்ன பண்ண போறோம், நாம பார்க்க போறோம். வேறு சில ஆதார வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது 20வது வசனம் 21வது வசனம். அன்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்து மரித்தவர்களிலிருந்து நித்திரையடைந்தவர்களில் முதல் பலனானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நமக்கும் உயிர்த்தெழுதல்னா என்ன நமக்கு என்ன இருக்காது, தெரிஞ்சிருக்காது. அவர் தான் முதல் பலனாக முதலாவதாக உயிர்த்தெழுந்தவர். இன்னும் பார்க்கும்போது அடுத்த வருஷத்தை கூட வாசிக்கலாம். தொடர்ந்து 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22 மற்றும் 23. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்போ இந்த வசனம் எப்படி இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல இயேசுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதே சமயத்துல இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதுக்கு எப்படி இருக்குது, கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படின்னா இந்த 3 வார்த்தைக்குமான வித்தியாசங்களை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தெரிஞ்சு வச்சிருந்துருக்கலாம். இப்போ இது எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொன்னாலே யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னா திருச்சபை பிள்ளைகளை தான் என்ன பண்ணுவோம், சபையை தான் நம்ம அடையாளப்படுத்தும். அப்ப நம்ம இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்க கூடாதுன்னா, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் யார் மாத்திரமா உயிர் செல்வார்கள், திருச்சபை மாத்திரம்தான்
உயிர்த்தலையும் அப்படின்னு என்ன பண்ணிக்க கூடாது, புரிஞ்சுக்க கூடாது. இது எப்படி இருக்குன்னா, இது இந்த மாதிரி இப்படி இருக்காது இருக்கு. ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, ஆதாமின் நிமித்தம் எல்லாரும் அடிக்கிறது போல கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாரும் என்ன பண்ணுவார்கள், உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதே இந்த வசனத்துக்குரிய சரியான சத்தியம். இப்ப நம்ம பார்க்க போற ஒரு பாடம் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா 23வது வசனத்தை பேஸ் பண்ணிதான். அது என்ன வசனம் அப்படின்னா, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள். இப்போ அவனவன் தன் வரிசையில நீங்க விசுவாச பிரமாணம் சொல்லும் போது கூட இதை குறிச்சு அதை அறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்னா, இந்த அவனவன் தன் வரிசை அப்படின்னா என்ன அப்படின்றதான் இந்த பாட்டு நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு மட்டுமே ஒரு பெரும் மகிழ்ச்சியான ஒரு சத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம், மகிழ்ச்சியான சத்தியம். ஏன் அப்படின்னா, மனுஷ பின்பு மனுஷன் அவனுடைய நிலைமை என்ன அப்படின்றத மத்தவங்கிட்ட கேட்டா, அவன் அடுத்த ஜென்மத்துக்கு என்னவா பிறப்பான், நாயா பிறப்பான், இல்லன்னா வேற ஒரு ஏதாவது ஒரு காரியம் இல்லைன்னா அவங்க சொல்றதா பார்க்கலாம், ஆவியா போயிடும். அப்படி நிறைய நம்பிக்கைகள் இருக்கும்போது நாம தேவனுடைய தெய்வீக திட்டத்தை தெரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் மேல அதிகமான ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் வைத்திருக்கிறோம். இன்னும் பார்க்கும் பொழுது நம்முடையவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது அந்த ஒரு வேலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணிப்பாரு. நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க மறைச்சிருப்பாங்க, நம்முடைய இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய தகப்பனார் மறைச்சிருக்கலாம், தாயார் மறைச்சிருக்கலாம், இன்னும் அவங்க ரொம்ப நேசித்தவர்கள் என்ன பண்ணிருக்கலாம், மறைச்சிருக்கலாம். இவங்கெல்லாம் மீண்டும் உயிர்த்தெழ வரக்கூடிய அந்த ஒரு சம்பவம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா வேதத்துல அன்புக்குரிய சகோதரர்கள உயிர்த்தெழுதலை பற்றி அதிகமான வசனங்கள் கிடையாது. ஒரு சில வசனங்கள் தான் உயிர்த்தெழுதலை பற்றி நமக்கு சொல்லுகிறது. உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் மொத்தமே 43 முறை தான் என்ன பண்ணி இருக்குன்னா வந்திருக்கு. சோ இந்த ஒரு வசனங்களை வைத்துக் கொண்டுதான் உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும், அவனவன் தன் வரிசையில் எப்படி உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்ற ஒரு சத்தியத்தை கூட நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா தெரிஞ்சுக்க போறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாருக்கும் ஒரே விதமான உயிர்த்தெழுதல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அது நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே நம்ம கற்றிருந்த ஒரு அடிப்படை பாடத்துல ஒன்று. இன்னும் கூட இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கு அந்த வரிசை நல்லா தெரியும். அவனவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான்னா முதலாவது உயிர்த்தெழுதல் போறது யாரு, திருச்சபை, கரெக்டுங்களா? அடுத்து யாரு, குரல் கூட்டம், மூணாவது முற்பிதாக்கள், நான்காவது உலக ஜனங்கள். இந்த ஆர்டர் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இதுல ஏதாவது ஓவர்லாப் ஆகுதா அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதாவது சபையினுடைய உயிர்த்தெழுதல் நடந்து கொண்டிருக்கும் போதே பெருங்கூட்டத்தாருடைய உயிர்த்தெழுதல் நடக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா அடுத்த ஒரு ஓவர்லாப் பார்க்கலாம். பெருங்கூட்டம் உயிர்த்தெழுதல் நடந்து கொண்டிருக்கும் போதே முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், பார்க்க வேண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதல் நடந்து கொண்டிருக்கும் போதே உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்குமா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் நம்ம பார்க்கலாம். இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும்போது அது எப்படி இருக்கும், அவர்கள் எத்தனை நாசம் உயிர்த்தெழுவார்கள் என்பதை கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உயிர்த்தெழுதல்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்காலிகமான உயிர்த்தெழுதல், இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்தியமான உயிர்த்தெழுதல். தற்காலிகமான உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொன்னா யார எக்ஸாம்பிளா சொல்லலாம், லாசரு, எவருடைய மகள், அதுக்கப்புறம் நாயனூர் உதவியுடைய மகன், இவங்களை எல்லாம் என்ன பண்ணலாம்னா நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா இவங்க உயிர் இருந்தாங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் மறிச்சுட்டாங்க. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் கூட சில உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. உதாரணத்துக்கு ஐடிக்கு என்கிற வாழ்வினை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா உயிர்த்தெழுப்புகிறார். இன்னும் பார்க்கும்போது பேதுரு தபித்தாள் அல்லது மறுநாமல் கொண்ட தொற்கால் என்ற ஒரு சகோதரி என்ன பண்றாங்க,
உயிர்த்தெழுப்புறாங்க. ஆனாலும் இவை அனைத்துமே தற்காலிக உயிர்த்தெழுதல்ல வருது. சோ முக்கியமான உயிர்த்தெழுதலை குறித்துதான் இப்பொழுது நாம என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய திட்டத்துல ஒரு பிரதானமான ஒரு கிளைமேக்ஸ் அல்லது ஒரு ஒட்டுமொத்த அவருடைய அனுகூலத்துக்குமான ஒரு தீர்வு, ஒரு சந்தோஷம் எல்லாமே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 வருட சாட்சியில் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான உயிர்த்தெழுதல் பத்தி தான் இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். முதலாவதாக உயிர்த்தெழுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த 4 வகுப்பார்கள், அதாவது திருச்சபை, பெருங்கூட்டம், முப்பிதாக்கள் மற்றும் உலக ஜனங்கள், இவர்களுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். உயிர்த்தெழுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்றது அந்த முக்கியமான உயிர்த்தெழுதல் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குரிய கிரேக்க வார்த்தைகளாக நம்ம முதலாவது கடந்து செல்கிறோம். இதுக்குரிய கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனஸ்டாசிஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தை. இதை குறிச்சு வாசிக்கலாம் சிஸ்டர். என்பதற்கான பயன்படுத்திக்கொண்ட அனஸ்டாசிஸ் என்ற கிரேக்க வார்த்தை ஸ்ட்ராஸ் 386 குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மீண்டுமாக எழுதி வருவது என்று பொருள். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுவது என்றால் ஜீவன் மீண்டும் எழுந்திருப்பதாகும். அனஸ்டாசிஸ் அப்படின்ற அந்த ஒரு கிரேக்க வார்த்தை தான் இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம உயிர்த்தெழுதலை குறிச்சதான ஒரு சத்தியத்திற்காக தியானிக்க எடுத்திருக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மீண்டுமாக எழுந்து நிற்பது என்று பொருள். மீண்டுமாக எழுந்து நிற்பதுனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் உயிர் வரணும். உயிர் வந்த பின்னாடி அந்த ஒரு வகுப்பார் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுந்து நிக்கணும். எழுந்து நிக்கிறவங்க என்னைக்குமே என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுந்து நின்றுட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடிய நிலைமை தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உயிர்த்து எழுதல். இப்போ எவ்வீரனுடைய மகள் மற்றும் நாயினர் விதவினுடைய மகள் லாசரியெல்லாம் என்ன பண்ணினாங்கன்னா உயிர்த்தார்கள், ஆனால் எழவில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உயிர்த்தெழுதல் உயிர்த்த பின்பாக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் அப்படின்ற பாக்குறோம். சோ இத ரெண்டா பிரிக்கிறோம். உயிர்த்து கூட்டல் எழுதல் என்பதுதான் உயிர்த்தெழுதல். இது இந்த பாடம் ஃபுல்லா இந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பாடம் முடிக்கிற வரைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் உயிர் வரணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணி இருந்திருக்கணும், எழுந்து நிற்கணும் அப்படின்றத பாக்கலாம். இந்த குழந்தை படத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த குழந்தை முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன வருது, ஒரு ஜீவன் கிடைக்குது. இந்த ஜீவன் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த குழந்தை படிப்படியாக என்ன பண்ணுதுன்னா எழுந்து உயிர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருது. சரிங்களா? இதை இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றதா இருந்தா உயிர்த்து அப்படின்னு சொல்லும் போது இதுல இந்த உயிர் ஜீவன் கிடைக்கிறது வந்து யாருடைய சுத்த கிருபை அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபை. ஆனா ரெண்டாவது பார்த்து எழுதல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நம்முடைய கீழ்ப்படிதல். இந்த ரெண்டும் நடந்திருந்தா தான் அது என்னவாக இருக்கும் அப்படின்றால் உயிர்த்தெழுதலாகும். இப்போ சபைக்கு மட்டும் இதை நான் போட்டுக்கிறேன் நம்முடைய அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது திருக்கூட்டமாக இருக்கலாம், முப்பிதாக்களாக இருக்கலாம், அல்லது விமர்சனங்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவனுடைய கிருபையில உயிர் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய அந்த ஒரு உயிர்த்தெழுதலுக்காக அவங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியுடையவர்கள் என்பதை அவர்கள் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதல் அப்படின்ற ஒரு காரியம். சோ உயிர்த்து கூட்டல் எழுதல் தான் என்ன அப்படின்னு பாக்குறோம், உயிர்த்தெழுதல். இப்போ நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஓரளவு இன்னும் போக போக உங்களுக்கு முழுமையாக புரிந்துவிடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உயிர்த்தெழுதல்ல இந்த நித்தியமான உயிர்த்தெழுதல்ல கூட சரீரங்கள்ல வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு ஆவிக்குரிய சரீர உயிர்த்தெழுதல், இன்னொன்று மாம்சத்துக்குரிய சரீரத்தில் உயிர்த்தெழுதல். ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர்த்தெழுதல் யாருக்குரியது அப்படின்னா
சபைக்கும் கூட்டத்திற்கும் இவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள். எனவே இவர்களால் மாம்ச சரீரத்தை எழுப்ப முடியாது, உயிர்த்தெழுக்க முடியாது. மற்றபடி மாம்ச சரீரத்தினுடைய உயிர்த்தெழுதலுக்கு யார் வரா அப்படின்னு பார்க்கும்போது நாம முற்பதாகளையும் உலக ஜனங்களையும் நாம் பார்க்கலாம். உங்களுக்குரிய சோர்ஸ்கள் இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் ஞாபகத்திற்காக மறுபடியும் என்ன பண்ணிருக்கேன் நான் போட்டிருக்கிறேன். சோ அதுதான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க கொடுக்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு புஸ்தகம் 15வது அதிகாரம் 40வது வசனத்துல பார்க்கலாம். கிளியரா அவர் குறிப்பிட்டார் பாரு. வானத்துக்குரிய மேனிகள் முன்பு பூமிக்குரிய, அப்போ வானத்துக்குரிய மேனிகள் போறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சபையாரும் கூட்டத்தாரும். அதுலயுமே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒவ்வொரு மகிமை அதுக்குரிய மகிமை வித்தியாசப்படுகிறது என்று அவர் என்ன பண்ணுகிறாருன்னா எழுதுகிறார். இப்ப மறுபடியுமாக இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல் பார்த்த அந்த ஒரு ஆதார விஷயத்துக்குள்ள போகிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15:20 மற்றும் 21. எல்லாரும் படிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் நீட்டிக்கப்படுவார்கள். அவங்க தங்கள் வரிசையிலே நீட்டிக்கப்படுவார். முதல் கிறிஸ்து இப்ப அந்த வரிசைக்குள்ள போறோம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப முதலாவது யாருடைய உயிர்த்தல்கள் அப்படின்னு பார்க்க போறோம், சபை வகுப்பாருடைய உயிர்த்தல்கள். சரிங்களா? இப்ப சபை வகுப்பாருடைய உயிர்த்தல்கள் ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் போய் உங்களுக்காக ஒரு சதத்தை ஆயத்தப்படுவேன் அப்படின்னு திரும்பி வந்து நான் உங்களை என்ன இடத்துல என்ன பண்ணுவேன், சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால, இப்போ அவருடைய வருகையில முதலாவது யார் உயிர்த்தெழுந்திருக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சபை ஜனங்கள். சரிங்களா? அதனாலதான் வாசிக்கிற புஸ்தகம் 4வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனத்துல 16 கூட வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் முதலாவது என்ன பண்ணுவாங்க, எழுந்திருப்பார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மேலும் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11:51-52 வாசிக்கலாம். திருச்சபை அந்த கடைசி எக்காலம் திணிக்கும் பொழுது அவர்களுடைய ஓட்டினை சரியாக நினைத்து மடித்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்கள் என்ன ஆக்கப்படுவார்கள்னா மறுரூபமாக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். நம்ம பார்க்கிறோம் இந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களாகிய திருச்சபையார் கிறிஸ்துவுடனே கூட எத்தனை வருஷம் அரசாங்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1000 வருஷம் அரசாடுறாங்க. அது பார்க்கும்போது சொல்ல வெளிப்படுத்துற விசேஷத்துல ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ் அப்படிதான். ஏன்னா சொல்லியிருக்கிறாருன்னா, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணுவேன், அரசு செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ திருச்சபைக்கு 1000 வருட அரசாட்சி பங்கு இருக்கிறதா அல்லது திருச்சபை 1000 வருடம் அரசாளுமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அரசாட்சியில பங்குதான் இருக்கு. உதாரணத்துக்கு பிதாவினுடைய சிங்காசனத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அளவுகோலே இல்லை. சரி, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சி என்ன இருக்கு, எப்பொழுது அவருடைய ரீஜன் அவருடைய அரசாட்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1874 இருந்து 2007. இப்போ திருச்சபை அதுக்கு இதுல கரெக்டா 1874 இருந்து அவருடைய அரசாட்சி ஸ்தாபிக்கமான கிடையாது. சரிங்களா? அந்த சபையினுடைய சிங்காசனம் இப்போ 1878 இருந்து, ஏன்னா அவருடைய சபையாருடைய உயிர்த்தெழுதல்
எப்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சகோதரர்கள் விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா 1878 வருஷம் நடந்துக்கணும் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கூட நம்ம இப்ப என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ சபையினுடைய உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நான் பழைய பாயிண்ட் வந்தேன். உயிர்த்தெழுதல்னா என்ன? உயிர்த்து கூட்டல் எழுதல் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும்னா சபை என்ன பண்ணிருக்கணும், மறிச்சிருக்கணும். கரெக்டுங்களா? மறிச்சாலும் உயிர் கொடுக்க முடியும். மறிச்சிருக்கணும். மறிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உயிர் வந்திருக்கணும். உயிர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க எழுந்திருக்கணும். எழுந்து முடிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா உயிர்த்தெழுதல் என்ன இருக்கும் நடந்திருக்கும். அப்படின்னா அன்புக்குரிய சோதரர்களே, சபை எப்ப மறிச்சாங்க, எப்ப உயிர் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? கரெக்ட் தான். வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் பெற்றதை பிதாவின் மகிமையான கிறிஸ்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவ உணவுகளால் கலந்து கொள்ளப்படுகிறோம். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டோமோ அன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பூலோக உரிமைகளை, நம்முடைய விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டோம், பலி கொடுத்துட்டோம். இப்ப நம்ம இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு, பாவத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டோம்னா மறிச்சிட்டோம். இந்த மறித்த நிலைமையில நமக்கு புது சிருஷ்டி எனப்படக்கூடிய தேவனுடைய அந்த ஒரு ஜீவன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது உயிர் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த உயிர் கிடைச்சிருக்கனாலதான் இது மித்தவங்களுக்கு, உலக ஜனங்களுக்கு இந்த உயிர் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோர் என்ன பண்ணட்டும், அடக்கப்படட்டும் அப்படின்னு சொன்னா. அப்போ உயிர் இப்ப யாருக்கு மட்டும்தான் இருக்கு? மறிச்சு இப்ப ஃபர்ஸ்ட் உயிர் கிடைக்கணும்ல, அந்த உயிர் ஜீவன் யாருக்கு மட்டும்தான் இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சபையாருக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்கு, அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அந்த ஜீவன் என்ன இருக்கு, கிடைச்சிருக்கு. அதனாலதான் 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். குமாரனை உடையவன் யாரு, எதை உடையவன் அப்படின்னு சொல்றாரு? ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவனோ ஜீவன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப யாரெல்லாம் உடன்படிக்கை, நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்திருக்கிறார்களோ அவர்கள் தான் இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்த பாவத்துக்கு மறித்து என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜீவன் பெற்றிருக்கிறாங்க. இப்ப ஆனா உயிர்த்தெழுதல் நடந்துருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்த்து நடந்துருச்சு. கரெக்டுங்களா? இப்ப எது நடக்கணும்? எழுதல் நடக்கணும். அப்போ எழுதல் நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட எழுதல்னா நம்ம என்ன பார்த்தோம், அது நம்மளுடைய கீழ்ப்படிதல். புரியுதுங்களா? இப்போ எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு அழைத்தாரோ நமக்கு எந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம், எந்த மாதிரியான ஒரு மீனி அப்படின்னா வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கான அழைப்பு, அதற்குரிய மீனியை அவர் கொடுக்க போகிறார். இப்ப அதற்கு தகுதியுள்ளவர்களாக நாம நடந்துக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எழுதல். அப்படின்னா உயிர்த்தெழுதல் ப்ராசஸ் எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நமக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாம என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கே உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உயிர்த்து அவருடைய கிருபை நமக்கு வந்துருச்சு. இப்போ எழுதல் அப்படின்ற கீழ்ப்படிதலை தான் இப்ப நாம என்ன பண்ணணும், காமிக்கணும். அந்த காமிச்சு முடிக்கும் போது அந்த குழந்தையோட ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்க, அது எப்படி நிக்குதோ அது போல நாம் அவருடைய கிருபாசன தண்டையில அவருக்கு முன்பாக தைரியமாக நிற்கத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை நாம பெறுவோம். அப்படி பெறும் பொழுது நாம எப்படி இருப்போம் அப்படின்னா வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, சோ அப்போ அவர் வெளிப்படும் போது இப்ப யாரு மாதிரி இருப்போம், யார்
அப்படின்னா அவருக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய, அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு மகிமையின் சரீரத்துல இருக்கிறாரோ அதே போல ஒரு மகிமையின் சரீரத்துல அவருக்கு உண்மையான ஜனங்கள் உயிர்த்து எழுதல் நடத்தி காமித்ததுனாலே அவர்கள் இருப்பார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்ப முதல் அது உயிர்த்தல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சபையாருடைய உயிர்த்தல்கள் நடந்து விட்டதா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே மரித்து உயிர்த்து எழுந்தாங்க இல்லையா? எங்க அப்போஸ்தலர்களை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இவங்க இந்த மகிமை சரீரத்தை அடைஞ்சிட்டாங்களா? அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. என்ன ப்ரூஃப்? சரி, எப்போ நடந்துச்சு? 1878 வருஷம் நடந்ததாக நாம இங்க விசுவாசிக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நிழல் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் ரைட்டர்ஸ்ல எழுதியிருக்காங்க. இணையான யுகங்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை குறிச்சு கூட அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை எப்படி நடந்ததோ, அவர் உடன்படிக்கை எடுத்து அவருடைய உயிர்த்தல் எத்தனாவது வருஷத்துல நடந்ததோ அது போலவே இரண்டாம் வருகையிலும் என்ன ஆகும் அப்படின்னா நடக்கும் அப்படின்றத இணையாக அவர்கள் ஒப்பிட்டு அங்க பேசியிருக்கிறத பார்க்கிறோம். அடுத்த ஒரு நிலையில் என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல நம்ம பார்க்கலாம். சவுல், தாவீது, சாலமோன் இவர்களுடைய 40 வருஷ அரசாட்சி காலத்தை நம்ம எதற்காக ஒப்பிடுவோம் என்றால், சவுலுடைய அந்த ஒரு ஆட்சி காலம் யூத யுகத்திற்கும், தாவீதுடைய அந்த ஆட்சி காலம் சுவிசேஷ யுகத்திற்கும், சாலமோனுடைய அந்த ஆட்சி காலம் மேசியானிக்கா, அதாவது 1000 வருட அரசாட்சிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நீங்க பார்க்கும்போது சாலமோன் இஸ்ரேல் மேல் ராஜாவான 4வது வருடம் தான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கர்த்தருடைய ஆலயத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? கட்ட துவங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிலையில வைத்து பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிய 2ஆம் வருகை துவங்கி 4வது வருஷத்துல அவருடைய ஆலயமாகிய திருச்சபை ஜனங்கள் நிச்சயமாக என்ன பண்ணப்பட்டிருப்பார்கள்? உயிர்த்தெழுப்பப்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். வேற ப்ரூஃப் இருக்குங்களா பிரதர்? வேற ஏற்கனவே மரித்த உதாரணத்துக்கு இப்போ 7 கால சபையினுடைய தூதர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இவங்க உயிர்த்தெழுந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? நிச்சயமா என்ன பண்ணிருப்பாங்க? உயிர்த்தெழுந்திருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம் 7 வாதைகள் அப்படின்னு பாக்குறோம். இந்த 7 வாதைகளையும் யார் ஊத்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 தூதர்கள் தான் என்ன இருக்கிறாங்க, அவங்க ஊத்திட்டு இருக்கிறாங்க. இந்த 7 வாதைகளை ஊற்றக்கூடிய தூதர்கள் எந்த நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1874 அப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள். அப்படின்னா 1874 அப்புறமே இந்த 7 கால சபைகளுடைய தூதர்கள் என்ன இருக்கணும்? உயிர்த்தெழுந்திருக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்குது. இப்போ எத்தனாவது வாதை போயிட்டு இருக்கு? 6வது வாதை போயிட்டு இருக்கு. 6ஆம் கால சபை தூதனாகிய மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு இருக்கிறார் அப்படின்னு. இதுதான் ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்னா, ஏற்கனவே மரித்து பரிசுத்தவான்கள் என்ன ஆயிட்டாங்க? உயிர்த்தெழுந்துட்டாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதைதான் நம்ம முதலாவது வரிசையில பாக்குறோம். 2வது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடல் கூட்டத்தாருடைய உயிர்த்தெழுதல். சரிங்களா? சோ வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து
சிங்காசனத்திற்கு வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கின்றனர். இடைகளுக்கு பின்பு அப்படின்னா திருச்சபையினுடைய அந்த செலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம பார்க்கும்போது திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை எண்ணிக்கைகளை தடுத்து கொண்டு பண்றாங்க. இவங்க தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து என்ன பண்ணுவாங்க, வெளுத்தவர்கள் அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? இவங்களை குறிச்சு கூட 35வது சங்கீதம் 13-14 நம்ம வாசிக்கலாம். அவர்கள் பின்னாலே செல்லும் அவருடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உங்களிடத்தில் என்ன பண்ணுவார்கள், கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தோழி வகுப்பார் தான் நம்ம பார்க்கக்கூடிய பெரும் கூட்டத்தார். இப்போ இத குறிச்சு கூட ஆண்டவர் பேசும்போது 10 கன்னிகைகள் அந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் யார் தான் அப்படின்னா இவங்கதான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இவங்க எதனால பெரும் கூட்டத்தாரா மாறினாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க சபை வாய்ப்புக்காக தான் அழைக்கப்பட்டாங்க. ஆனா தன்னுடைய வஸ்திரத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கரைப்படுத்திட்டாங்க. ஆனாலும் இறுதியாக ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தூக்கி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குரிய அந்த பாடுகளை அவர்கள் சந்தித்து அந்த பாடுகள் மத்தியில் இறுதியாக தேவனுக்கு ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, முடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால நம்ம என்ன நினைச்சிட கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திறன் கூட்டத்தாரை வெளிவானவர்களாகவோ ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களாகவோ குறைவாக மதிப்பிட கூடாது. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சபையில சொல்லும் போது திருக்கூட்டம் வாய்ப்பே இல்லை அப்படி. ஆக்சுவலா அப்படி கிடையாது. அவங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாரு தேவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோக ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. ஏனெனில் அதே சமயத்துல இவங்க சபைக்குரிய அந்த ஆசீர்வாதம், அதாவது அழியாமையை இவர்களால் தடுத்துக் கொள்ள முடியாது. இதெல்லாம் முடித்தல்களுக்கு போனவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, அவருக்கு ஒப்பாக அவர் எப்படி தமிழ்தான் ஜீவனுடையவராக இருக்கிறாரோ அதே தன்மைக்கு போயிடுவாங்க. ஆனா திருக்கூட்டத்தாருக்கு அப்படி ஒரு நிலைமை கிடையாது. அவர் என்னதான் வானத்துக்குரிய மீனில் அவங்க இருந்தாலும் அவர்களுக்கு அழியாமை அங்க என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படல அப்படின்றத பார்க்கிறோம். தொடர்ந்து குறித்து ஒரு வசனத்தை கூட பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல பரலோகத்தில் பேரெழுந்து இருக்கிற இவர் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபை அப்படின்னா இதுல சிறுமந்த இருக்காங்க, திருக்கூட்டம் இருக்கிறாங்களா இந்த வசனத்துல அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறார்கள். ஏன்னா சர்வ சங்கமாகிய சபையில இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா பரலோகத்தின் பெயரில் இருக்கிற முதல் பேரான ஒரு சபை நிறுத்தத்துக்கு என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஆனா அது எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வ சங்கமாகிய சபை நிறுத்திருக்கும் அப்படின்னு கொடுக்கும்போது இங்க நம்ம பார்க்கிறோம். இங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் 2 classes அப்படின்னு எழுதுறாரு. ஒன்னு லிட்டில் ஃபிளாக், அடுத்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட் கம்பெனி அப்படின்றத நம்ம பாக்குறோம். சொல்லி இவர்களுக்கும் என்ன இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இப்போ இந்த புத்தி இல்லாத அதாவது அவங்க அவங்ககிட்ட விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு, தேர்ந்து போயிடுச்சுதான் நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்டவர்களுடைய ரெசரக்ஷன் உயிர்த்தெழுதல் எப்போ நடந்துச்சா? இப்ப நீங்க கேட்கும்போது சொன்னீங்க திருச்சபையாரோட உயிர்த்தெழுதல் நடந்துச்சான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? நடந்துச்சு. இப்போ மாம்சத்துல கூடிய திருச்சபை தான் என்ன பண்ண போகுது, பேலன்ஸ் எடுத்துக்கொள்ளப்பட போகுது.
இப்ப என்ன கேக்குறேன்னா, திரள் கூட்டத்தாருடைய உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சாச்சா? 1878ல சர்ச் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரேட் கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லைங்களா? ஸ்டார்ட் ஆகலைன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரெசரேஷன்னாலே ஃபர்ஸ்ட் அது முடிஞ்சிடணும், அப்புறம் தான் ரெண்டாவது என்ன பண்ண முடியும், ஆரம்பிக்கக்கூடிய. இப்போ திருச்சபையினுடைய கடைசி இலக்கம் இருக்கிறதுக்கு முன்னாடியே திருக்கூட்டத்தாருடைய உயிர்த்தெழுதல் நடந்து அதுக்கப்புறம் இந்த நபர் இப்போ 1,44,000 ஒருத்தர் இருக்கிறார், உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சுக்கலாமே. அதுக்கு முன்னாடியே ஒரு திருக்கூட்டம் உயிர்த்தெழுந்தா இவர் என்ன சொல்லுவாரு? முதலாம் உயிர்த்தெழுதல் எனக்கா இல்ல இவருக்கா அப்படின்னு கேட்க மாட்டாரா? இப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் முதல்ல அது என்ன இருக்கணும், நடந்து முடிஞ்சிருக்கணும். அப்படி பார்க்கும்போது சபை இன்னும் நிறைவேறாத பட்சத்துல திரள் கூட்டத்தோட உயிர்த்தெழுதல் என்ன ஆகல, நடக்கல அப்படின்னு இது கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரிங்களா? என்ன பார்க்கும்போது இதை குறிச்சு நம்ம சகோதரர் என்ன இருக்கிறார் வாசிக்கலாம். சுவிசேஷ யுகத்தின் முடிவிலோ அல்லது சுவிசேஷ யுகத்தின் துவக்கத்தில் வைத்தவர்கள் இப்படி எழுதிட்டு அது ஃபுல்லா எழுதுறாரு. ஃபுல்லா படிச்சு ஒரு இடையில ஒரு கேப் புரிஞ்சிருக்கு புரியாது, தப்பாதான் புரிஞ்சுப்போம். ஆக்சுவலா அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிட்டில் பிளாக்கோட ரிசர்வேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ரிசர்வேஷன் நடக்குது, கிரேட் கம்பெனியோட ரெசரேக்ஷன் நடக்குது அப்படின்னு நம்முடைய சகோதரர் சொல்றாரு. இன்னும் பார்க்கும்போது இவங்க எப்போ அப்படின்னு பார்க்கும்போது மகா உபத்திரவத்துல இந்த கூட்டத்தாரோட ரெசரேக்ஷன் என்ன ஆகும், நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, மகா உபத்திரவத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய திருச்சபை எத்தனாவது கால திருச்சபை? 7ஆம் கால திருச்சபை தான் மகா உபத்திரம். அப்படின்னா திரள் கூட்டத்தார் மகா உபத்திரவத்தில் மாற்றம்தான் உயிர்த்தெழுந்து வராங்க. அப்படின்னா 7ஆம் கால சபையில மாத்திரம்தான் திரள் கூட்டத்தார் இணைக்கப்படுகிறார்களா? முதலாம் கால சபையில இருந்து என்ன பண்றாங்க, திரள் கூட்டத்தார் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடிய காலப்பகுதி தான் மகா உபத்திரவ காலமே தவிர மகா உபத்திரவ காலப்பகுதியில் இருக்கிறவர்களை தான் திரள் கூட்டமாக இருக்கிறார்கள் அவர் என்ன பண்ணல, சொல்லல. சொல்ற நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்குமான இந்த ஒரு ரெசரக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிச்சு பார்க்கும்போது இப்ப நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துக்கணும் அன்புக்குரிய சொல்லு, இப்போ இவங்களுக்கும் உயிர்த்தெழுதல் நடக்கணும்னா உயிர் கிடைச்சிருக்கணும், அடுத்து என்ன நடந்துக்கணும், எழுதல் என்ன இருக்கணும்னா நடந்துக்கணும். கரெக்டுங்களா? இப்போ இவங்க திரள் கூட்டத்தாருக்கு உயிர் எப்ப கிடைச்சிச்சு, உயிர் எப்ப கிடைச்சிச்சு, எப்ப கிடைச்சிச்சு, ஞானஸ்தானத்துல கிடைச்சிச்சு. எழுதல் எப்ப நடந்துச்சு, எழுதல்னா என்னது, கீழ்ப்படியணும். இவங்க கீழ்ப்படிஞ்சா என்னவா போயிருப்பாங்க, என்னவா போயிருப்பாங்க, சபையா போயிருப்பாங்க. இவங்க கீழ்ப்படியல, ஆனா இவங்க எழுதல் நடந்திருக்கணும். எப்படி, எப்படின்னா எப்படின்னா அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு பாடுகளை கடைசியாக தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னா அனுமதிச்சிருப்பார். ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட விதத்துல தனிப்பட்ட விதமான பாடுகளை கடைசியாக அவர் கொடுத்திருக்கும் போது அதுல அவங்க கடைசியாக இத்தனை முறை விழுந்தாலும் கடைசியான அந்த ஒரு பாடுகளிலே வைராக்கியமாக இருந்து தேவனுக்கு பிரியமாக என்ன பண்ணி இருந்திருப்பாங்க, நடந்ததுனால இவங்களை அந்த எழுதல்ன்ற ஒரு விஷயத்தை தேவன் கன்சிடர் பண்ணி இவங்களை எந்த வகுப்பாடுகளை கூட்டி சேர்த்துக் கொள்கிறார் என்றால் திரள் கூட்டம் வகுப்பாராக என்ன பண்ணுகிறார், அவர் கூட்டி சேர்க்கிறார். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 5 பேர்ல என்ன இல்லை பாத்தீங்களா, ஆனா மனவாட்டி வகுப்பார் அதாவது 5 புத்தியுள்ள கன்னிகைகள் ஆண்டவருடைய செல்வதற்கு முன்பாக கதவு என்ன பண்ணப்பட்டது, அடைக்கப்பட்டது. உடைச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்தாங்களா வரலையா, என்னையும் வாங்கிட்டு வந்தாங்களா இல்லையா? அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு எழுதல் என்ன இருந்திருக்கு, நடந்திருக்கு. இவங்க எழுதல் அதுக்கடுத்து அந்த ஒரு
எண்ணெயை வாங்கி கொண்டுதான் டோர் என்ன பண்றாங்க இவங்க தட்டுறாங்க. ஆனா எந்த ஆசீர்வாதம் கிடையாது, சபை வாய்ப்பு கிடையாது தானே தவிர இவர்களுக்கு பரலோக வாய்ப்பு அவங்களுக்கு என்ன இருக்கு கிடைச்சதாக நம்ம இங்க புரிந்து கொள்ள முடிகிறது அன்புக்குரிய சொல்லி. சோ உயிர்த்து எழுதல் எங்க நடந்திருக்கு, எங்கேயும் நடந்திருக்கு, பார்ட்டி என்ன பண்ணிருக்கு நடந்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப மூன்றாவது வரிசையில மூன்றாவது இருக்க போற வகுப்பாடு யார் அப்படி பார்க்கும்போது யாருது முற்பிதாக்கள். இவங்களை குறிச்சு வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 39 மற்றும் 40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் அசாட்சி பெற்றும் அன்புக்குரிய சார்பில் நீங்க அந்த வசனத்தை அடிக்கடி நீங்க வாசித்து இருப்பீங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது? என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது? கேட்கல. கேட்கல. வானத்து நட்சத்திர ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது முற்பிதாக்களுக்கு. கடற்கரை ஆசீர்வாதமா? சரி, அடுத்து அதான் சொல்லுவீங்க. சரி, இந்த கடற்கரை மணத்திலான ஆசீர்வாதம் அப்படின்னா அன்புக்குரிய சரஸ்வரியில அவங்களுக்கு ஒரு இந்த பூமிக்குரிய மாம்ச உயிர்த்தல்கள் வரப்போறாங்க. அந்த மாம்ச உயிர்த்தல்கள் வரும் பொழுது அவங்களுக்கு உலக ஜனங்கள் அல்லாத ஒரு மேன்மையான உயிர்த்தல்களுக்குள்ள வந்து ஒரு மேன்மையான ஒரு சரீரத்துக்குள்ள அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா போக போறாங்க. உயிர்த்தலுக்கு போறாங்க. இந்த ஒரு ஆசீர்வாதமும் இந்த பூமியை ஆளுகை செய்யக்கூடிய ஜனங்களை ஆளு செய்யக்கூடிய அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க போனார்கள் அப்படின்றது பார்க்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனார்கள். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் வரணும்னா அவர் இல்லாமல் தேவன் நமக்காக என்ன பண்ணியிருந்தார், முன்னமே வைத்திருந்தார் பார்க்கிறோம். மேலும் வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 35வது வசனம். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தல்களை அடையும்படிக்கு அப்படின்னா இவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு, ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம்னா பெட்டர் செலக்ஷன் அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்ச சரீரத்தினுடைய உயிர்த்தல உலக ஜனங்கள் அல்லாத சற்று மேன்மையான ஒரு நிலைமைக்குள்ளாக இவர்கள் என்ன ஆவாங்கன்னா உயிர்த்தல்வாங்க அப்படின்றத பாக்குறோம். சோ இவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சரீரம் இருக்கும் அப்படின்றது கூட அதுல 23வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் 23வது வசனம். அன்புக்குரிய சரஸ்வதி, இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியில் எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கியா. இந்த பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவினா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இது யாரை குறிச்சு பேசிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்பிதாக்களை குறிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த வசனம் பேசிக்கொண்டிருக்கிறது. இவங்களை என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பூரணமான ஒரு நீதிமான்களாக என்ன பண்ணுவாங்கன்னா ஊத்துவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க விசுவாசத்தினால என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நற்சாட்சி ஆல்ரெடி பெற்றாச்சு. இப்போ இவங்க இனிமே இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ ஆனா இப்போ இவங்களுக்கு இவங்க விஷயத்திலும் என்ன நடந்திருக்கணும், உயிர்த்து நடந்திருக்கணும், அடுத்து என்ன நடந்திருக்கணும், ஏறுதலும் நடந்திருக்கணும். சரிங்களா? அது பேர் தான் நித்தியமான உயிர்த்தல், அனஸ்தாசிஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம். சோ அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி இவர்கள் எந்த காலப்பகுதியில அந்த ஒரு
உயிர்த்தெழுதலுக்குள்ள வருவாங்க அப்படின்றத பார்த்தலாம். நீங்க புஸ்தகம் 5 அதிகாரம் 5வது வசனம். நீக்கம் 5 வசனம். இது சமாதான காரணம். தமிழ் பருவமும் தமிழ் இது பெண்களையும் இது எந்த காலப்பகுதியில் உயிர்த்தெழுதல் நடக்கிறதாக பார்க்கிறோம். உயிர்த்தெழுதல் 2ஆம் உலக யுத்தமா, 3வது உலக யுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அசிரியன் எந்த தேசத்துல வருவாரா? இஸ்ரேல் தேசத்துல என்ன வருவார் அப்படின்றத பாக்குறோம். அப்படி வரும் பொழுதுதான் இங்க இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசி மனுஷரில் 8 அதிபதிகளை அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். அப்படி பார்க்கும்போது 7 மேய்ப்பர்களையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அப்படி பார்க்கும்போது இந்த 30 நாட்கள் மனுஷ சரீரத்தில் உயிர்த்தெழுதல் மேன்மையான உயிர்த்தெழுதல் வரக்கூடிய இந்த அதிபதிகளாக நம்ம பார்க்கிறோம். இவங்க எந்த காலப்பகுதியில் உயிர்த்தெழுந்து வருவாங்க என்றால் எப்ப வருவாங்க? நீங்க 3ஆம் உலக போர் வச்சுக்கலாம், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம், அல்லது மகா உபத்திரவ காலம் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம். அந்த உபத்திர காலத்தினுடைய முடிவு, அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்போ உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னா பிளைண்டா சொல்லுவாங்க, அவங்களா எப்போ வருவாங்கன்னு சொன்னா அவங்க மகா உபத்திர காலத்துல வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உபத்திர காலத்தினுடைய அந்த முடிவிலே அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இங்க வந்தாங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். இப்ப ஒரு ப்ராமிஸ் பண்றாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலும் நான் என்ன திரும்ப கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா மறித்து போன முற்பிதாக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, உயிர்த்தெழுந்து வரும் பொழுது முன்பு இருந்தது போல கட்டளையிடுவேன் அப்படின்னா, முன்னாடி இருந்த எல்லா பவர்ஸும் யாருக்கு கிடைக்கும், யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இவங்க கேபிட்டல், வேர்ல்டு கேபிட்டலா எது இருந்திருக்கும், இஸ்ரேல் தேசம் வந்திருக்கும். இப்படி வந்திருக்கும் போது இப்போ இந்தியால தமிழ்நாட்டுல மதுரையில ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு முற்பிதா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, இப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு பிரச்சனைன்னு யாருக்கு தகவல் போகணும், முற்பிதாவுக்கு என்ன பண்ணணும், போகணும். அதுக்கப்புறம் அவர் நமக்கு என்ன பண்ணணும், இங்க அங்கிருந்து எங்க வரணும், எங்க ஹெல்ப் பண்ணணும், மதுரைக்கு ஹெல்ப் பண்ணணும். நடக்குமா நடக்காதா? எப்படி நடக்கும்? எது கேட்டாலும் நடக்கும். என்ன மேஜிக்? எப்படி ஏதாவது பிப்ளிக்கலா நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபுடைய வாழ்க்கை எடுத்துக்கோங்க. அவர் யாக்கோபினுடைய ஏனி சொப்பனம் நம்ம பார்த்திருக்கோம். அங்க தேவதூதர்கள் இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் தானா அப்பயே ஒரு கம்யூனிகேஷன் ஒரு மாடல் என்ன பண்ணிருக்கிறாருன்னு கொடுத்து வச்சிருக்கிறார். அப்படின்னா 2வது சீயோனில இருந்து வேதமும் எருசலேம்ல இருந்து வசனமும் என்ன பண்ணும், வெளிப்புறம் சொல்ற மாதிரி சீயோன் சொல்லக்கூடிய பரலோகத்திலிருந்து இவங்களுக்கு கம்யூனிகேஷன் எப்படி வரும்னா, அப்படி அப்படின்றதுக்குள்ள என்ன ஆயிடும், மனுஷன் கண்டுபிடிச்ச டிவைஸ்லயே கம்யூனிகேஷன் இப்படி இருந்துச்சுன்னா அந்த காலப்பகுதி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப கம்யூனிகேஷன் இருந்துச்சு, இப்ப எங்க வரணும், ஜெருசலேம்ல இருந்து எங்க வரணும், மதுரைக்கு என்ன ஆகணும், வரணும். எப்படி வருவாரு, எப்படி வருவார், பிளைட்ட பிடிச்சு வருவார் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. எப்படி வருவாரு, அந்த பவர் அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். 18வது அதிகாரம் 45 மற்றும் 46.
உண்டாயிற்று. போனா இப்போ பெரிய பஞ்சம் இருந்தது நம்ம கவனிக்கிறோம். இப்போ கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானா பாகாலை பின்பற்றுங்கள். எலியா ஒரு சேலஞ்ச் பண்ணி வானத்திலிருந்து அக்னியை ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ என்ன ஆகுதுன்னா மழை என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த ஆகாப் ராஜா ரதத்திலே போறதுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவி எலியாவின் மேல் இறக்குனதுனால ஆகாபுக்கு முன்பாக யார் ஓடி போறா? யாரு ஓடி போறா? எலியா ஓடி போறாருன்னா என்ன ஸ்பீடுல ஓடி இருப்பார், புரியுதுங்களா? அதே மட்டும் இல்லாம புதிய ஏற்பாட்டுல கூட நம்ம பாக்குறோம், கந்தாய மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிலிப்பு இருக்காரு இல்லையா, பின்பு அவர் எங்க ஆஸ்பத்திரியிலே காணப்பட்டு அப்படின்னு என்ன பண்றோம் நம்ம பார்க்கிறோம். சோ அவங்க நினைச்சா எங்கனால என்ன முடியும், போக முடியும். அப்ப இப்போ இந்த பூமி எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முற்பதாக ரொம்பவே பவர்ஃபுல் பீப்புள் அவங்க. சோ இவங்க அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் அவங்க கைக்கு கொடுத்துருக்கிறார் தேவன். சரிங்களா? அன்புக்குரிய சார் சொல்லு. இப்ப நாம பார்த்த ஜோஷுவா புஸ்தகத்துல பார்த்திருக்கக்கூடிய ஜோஷுவாவா எழுதி வந்தாருன்னு என்ன பண்ணுவார்? ஜோஷுவா வந்து என்ன பண்ணுவார்? கரெக்டா சொல்லுங்க, ஜோஷுவா என்ன பண்ணினார்? சண்டை போட்டாருன்னு சொல்லிடாதீங்க, சண்டை தான் போட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ண, சண்டை எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணார்? தேசங்களை பங்கிட்டு கொடுத்தார். இப்போ ஒட்டுமொத்த உலக செலவும் உயிர்த்தெழுந்தாங்கன்னா எத்தனை பேர் உயிர்த்தெழுந்து வருவாங்க? எத்தனை பேரு? ஆகாமுக்குள் அப்படின்னா அது வரும். சரிங்களா? இப்போ தேசத்துல உலகத்துல எந்தெந்த ஜனங்கள் எந்தெந்த ஏரியால இருக்கணும்னு யாருக்கிட்ட பொறுப்பு போயிடும்? ஜோஷுவா கிட்ட போயிடும். ஏன்னா ஏற்கனவே அந்த வேலை தான் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பார்த்துட்டு இருந்தாரு. அன்புக்குரிய சகோதர சொல்லிக்கல. சரிங்களா? சிம்சோனுக்கு என்ன வேலை போகும்? சிம்சோனுக்கு ஒரு வேலைக்கு போகாதா? ஒரு கழுதையினுடைய தாரை அனுபவிச்சு எத்தனை பேர் அடிச்சாரு? 3000 பேர் அடிச்சாரா? 1000 பேர் அடிச்சாரு. சரிங்களா? அப்போ அப்போ அன்புக்குரிய சோதர சொல்லல, அவரு அந்த ஒரு மகாபுத்திர காலப்பகுதியில முடிவுல வந்தாருன்னா இவரை ஒரு ஆர்மி கமாண்டரா போட்டா என்ன ஆகும்? காவிரிக்கு நீங்களும் சேர்ந்து பாத்துக்கோங்க இந்த வாரம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாருன்னு அந்த ஒரு மேஜிக்கே சொல்ல முடியாது. இதெல்லாம் ரியலான ஒரு கான்செப்ட். சரிங்களா? அது எந்த அளவுக்கு அவங்க செய்வாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரி, இப்ப இவங்களுடைய உயிர்த்தெழுதல் பெருங்கூட்டத்துடைய உயிர்த்தெழுதல் நடந்து கொண்டிருக்கும் போதே நடந்து கொண்டிருக்குமா, பெருங்கூட்டத்தாருடைய உயிர்த்தெழுதல் முடிந்த பின்பாக நடக்குமா? எப்படி சொல்றோம், என்ன எப்படி சொல்லலாம்? இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் 2 பாஸ் வந்து ரெடி பண்றாரு. 2 இடத்த, ஒண்ணு வந்து பரலோக ஆளுகை, மற்றொன்று பூமிக்குரிய ஆளுகை. சோ பரலோக ஆளுகைக்குரிய நபர்களை அவர் செலக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடிதான் அவர் எந்த ஆளுகைக்குள்ள செலக்ஷன் கொண்டு வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமிக்குரிய ஆளுகை. அப்படின்போது இங்கேயும் எப்படி புருஷரேஜனுடைய உயிர்த்தெழுதல் முடிந்ததுக்கு அப்புறம் பெருங்கூட்டத்தாருடைய உயிர்த்தெழுதல் நடந்ததோ அதே போல பெருங்கூட்டத்தாருடைய உயிர்த்தெழுதல் முடிந்த பின்பாக தான் யாருடைய உயிர்த்தெழுதல் நடைபெறும்? நடைபெறும். சரி, இப்போ அன்புக்குரிய சரஸ்வரிகளே, இந்த கம்யூனிகேஷன் சொன்னேன் இல்லையா, நல்ல நல்ல படம் எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டு பார்க்க முடியல. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அனஸ்தாசிஸ், உயிர்த்து எழுந்து நிற்பது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உயிர்த்து கூட்டல்
எழுதல் அப்படின்றது இப்ப முற்பிதாக்களுக்கு உயிர் எப்ப வருது? மேம்படுத்தின உயிர்கள் நடக்கும்போது அவங்க உயிர் வந்துருக்கு, பர்ஃபெக்ட் பாடி கிடைச்சிருது. சரிங்களா? இப்ப எழுதல் அவங்க வாழ்க்கையில எப்படி நடக்குது? முற்பிதாக்களுடைய எழுதல் என்றால் என்ன? அவங்க எதுல நற்சாட்சி பெற்றுட்டாங்க? ஏற்கனவே விசுவாசத்துல நற்சாட்சி பெற்றாச்சு. இப்போ அதெல்லாம் ஓகே, அது அது அந்த அந்த ஏரியா அவங்க வாழ்ந்த ஏரியால குட், ஓகே. இப்போ இவங்களுடைய கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு விஷயம் எழுதல்னா என்னதான்? கீழ்ப்படிதல். எதுக்கு கீழ்ப்படியணும்? எதுக்கு கீழ்ப்படியணும்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ராஜ்யத்துல தேவன் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறார். இந்த புது உடன்படிக்கைக்கு யார் கீழ்ப்படியணும்? கீழ்ப்படியலைன்னா அங்க எழுதல் நடக்காது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இவங்களும் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்துல எழுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள என்ன ஆகணும்? போக வேண்டி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இவங்க இந்த புது உடன்படிக்கைன்ற ஒரு காரியத்துக்குள்ள இவங்க தங்களை இசைப்பிக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்பாக அவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிக்கணும்? என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஈடுபலியின் மேல் விசுவாசம் வைக்கணும். ஏற்கனவே மற்றவங்க விசுவாசம் வச்சிருந்தாங்க. இப்ப முதல்ல அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராகவும் அவருடைய ஈடுபலியின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகவும் அவர்கள் இருந்து அதற்கு கீழ்பட்டு புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரர்களாக இருக்கக்கூடிய இசைந்த ஒரு வேலை செய்ய வேண்டும். இதுதான் அவர்களுடைய எழுதல். புரியுதுங்களா? சோ முற்பிதாக்களுடைய எழுதல், உயிர்த்து எழுதல் அப்படின்றது இதுதான். இப்ப அடுத்து கடைசியா எந்த ஆர்டர்? யார் வரா? உலக ஜனங்கள் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லா இருக்க ஒரு ஏரியா இதுதான். இதுலதான் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா நடக்க போகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் மேல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? அப்படித்தானே? மேல நம்ம எப்படினாலும் பார்க்கலாம். சோ அன்புக்குரிய சகோதரர்களே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆச்சரியப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருனாலே ஆச்சரியப்படாதீங்க. அது எப்படி நடக்குமோ, எப்படியோ என்ன பண்ணும் நடக்கும், அதை குறிச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க அப்படின்றத சொல்றாரு. சோ மனுஷனால் மரணம் உண்டாலும் நம்ம ஏற்கனவே வாசித்துட்டோம் பேசாரு. இப்போ இந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும்? உயிர்த்தெழுதல் அப்படின்னா இப்ப இவங்களுக்கும் எந்த பாடி கிடைக்க போகுதுன்னா பர்ஃபெக்ட் பாடி தான் என்ன பண்ணப்படுது, கிடைக்க போகுது. ஆனா முற்பிதாக்கள் பர்ஃபெக்ட் பாடி பிளஸ் கொஞ்சம் பர்ஃபெக்ட் மைண்ட் என்னாச்சு இருந்துச்சு. இவங்களுக்கு பர்ஃபெக்ட் பாடி கிடைக்கும், பட் சிந்தை பழைய சிந்தையோட தான் அவங்க உயிர்த்தல் வருவாங்க. ஆனா சரீரம் அதே சரீரமா இல்லன்னா ஒரு நியூ பாடியா? நியூ பாடி. முகம் பாரு எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப முகம் அதே முகம், ஆனா சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னா எந்த குறைபாடும் இல்லாத ஒரு சரீரத்துல அதே சமயத்துல அவருடைய அடையாளத்தை இழக்காதபடிக்கான ஒரு உயிர்த்தெழுதல் அங்க நடத்துவார். சரிங்களா? இதெல்லாம் நம்ம இங்க என்ன பண்றோம்னா நம்ம பாக்குறோம் அன்புக்குரிய சொல்றோம். ஏன்னா 103வது சங்கீதம் 14வது வசனம் வாசிக்கலாம். அன்புக்குரிய சொல்றே, நம்முடைய உருவம் அதுதான் ஐடென்டிட்டி. அந்த உருவம் என்னன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஏன்னா நம்மளா யாரு? மண்ணு. விசேஷமாக உலக ஜனங்களுக்கு அவர் அதே அடையாளத்துக்குரிய. ஏன்னா இப்போ ஒரு நம்முடைய தாய் தகப்பாரி பார்க்கலாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அதாவது
படிச்சவங்க வீட்டுல போயிட்டு நீங்க உங்க அப்பா அம்மாவை என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அவங்க அப்பா அதே முகத்தோட வந்தாதானே அவங்க அப்பான்னு பார்ப்பாரு. அப்படி இருக்கும்போது இப்போ ஆனா உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க அப்பா ஒரு வேலை பிறக்கும் போது ஏதோ உடல் ஊனமுற்றவராக பிறந்திருந்தாருன்னா அவங்க அப்பா அப்படி வர மாட்டார். இதை பார்க்கும்போது பையனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப அதாவது அதான் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ் சொல்றது வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு முதிச்சத்துக்குள்ளையும் ஒவ்வொரு எப்படி சொல்றோம் எங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு மிராக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த உயிர்த்தல்கள் அப்படின்னு நடந்துட்டு இருக்கும் அன்புக்குரிய சொல்லு. என்ன அப்படின்னா 12வது அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்கலாம். இப்போ மண்ணை பூமிக்கு திரும்பிடும், ஆவி எங்க போயிடும்? தேவனிடத்துல போயிடும். ஆவினா சிந்தை, மைண்ட். அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த ரூவாக் அப்படின்ற இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மைண்ட், நம்மளுடைய சிந்தை எங்க போயிடும்? தேவனிடத்துல போயிடும். இதே சிந்தையை கொடுத்துருவாரு. ஆனா சரீரம் ஒரு பர்ஃபெக்டான சரீரம், ஐடென்டிட்டி சேம் ஐடென்டிட்டி. ஆங்கிலத்துல சொல்றேன், கொஞ்சம் பேர் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதே அடையாளம். சரிங்களா? இன்னும் பாருங்க 104வது சங்கீதம், அதுல பார்க்கும்போது நீர் உங்களுடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். யோபு கூட எப்படி பேசியிருக்கிறார் பாருங்க இந்த ஒரு நாட்டை குறிச்சு. அதுக்கு முன்பதாக 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 38 தமது சித்தத்தின்படியே கொடுக்கிறார். தேவன் தமது சித்தத்தின்படி அதற்கு என்ன பண்றார்? ஒரு மேனியை கொடுக்கிறார். உலக ஜனங்களுடைய சரீரம் ஒரு மிக சரியான சரீரமாக யாரால் கொடுக்கப்படும்னா தேவனால் என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். கூட பார்க்கும்போது இப்ப யோபு எப்படி தீர்க்க தரிசனமாக அவருடைய நாட்டில் சொல்லியிருக்கிறார், வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 33வது அதிகாரம் 24வது வசனம். பாத்தீங்கன்னா 100 பொருளை நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு யார் சொல்றா? யோபு சொல்றாரு. யோபு யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? உலக ஜனங்களுக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். முதலாவது உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதல் என்பது எதை விசுவாசிப்பார்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணார்? தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு விசுவாசிப்பாங்க. அடுத்து என்ன நடக்குமா? அப்பொழுது அவன் மாம்சம், அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாழ்வத்தில் இருந்தது காட்டிலும் ஆரோக்கியம் அடையும். வாழ்வு வயசுல இப்ப தம்பிமார்கள் இருக்காங்க இல்லையா, தங்கச்சிமார்கள், இப்போ இவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையை விட எப்படி இருப்பாங்களா? ஆரோக்கியமாக இருப்பாங்க. தன்னுடைய வாழ வயது நாட்களுக்கு அவன் என்ன பண்ணுவான்? திரும்புவான் அப்படின்னு இருப்பாங்க. சரி, இப்ப உயிர்த்தெழுதல் உடைய ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் சபை, திருக்கூட்டம், முற்பிதாக்கள் பார்த்தோம். இப்ப கடைசி உலக ஜனங்கள் வந்துட்டோம். உலக ஜனங்களுக்குள்ள ஒரு ஆர்டர் இருக்கு. ஆர்டருக்குள் ஆர்டர். உலக ஜனங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு உயிர்த்தெழுதல் அவங்க வருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆடம் என்று சொல்லுவாரா, இல்லாட்டினா கடைசியா மடிச்ச ஒரு உயிர்த்தெழுந்து வருவாரா? ஆதாம் தான் என்ன பண்ணுவாரு கடைசியா? கடைசியா வருவாரு. கரெக்டா சொல்லிட முடியுமா? கன்ஃபார்மா சொல்லலாம். ஆனா அப்படித்தானா? நம்ம பார்க்கலாம். இப்போ நம்முடைய மூத்த சகோதரர்களை குறிச்சு ஒரு டிஃபரன்ஸ்ல இருந்து இருக்கிற 1:5 to 8
ரெசரேஷன் வித்தவுட் கமோஷன், தொடர்பு இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு உயிர்த்தெழுதல். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பையனை அந்த உயிர்த்தெழுச்சிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன நடக்கும்னா, இந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து, ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்துல ரெண்டு பிள்ளைகள் என்ன பண்ணிருக்காரு உயிர்த்தெழுப்பார். இந்த ரெண்டு பிள்ளைகளும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்களாம், பிரேயர் பண்ணுவாங்களாம். யார் உயிரோடு வரலாம், அவங்க அப்பா அம்மா வரணும்னு அவங்க ஆசை இருக்கு இல்லையா, அதனால அவங்க அப்பா அம்மா வரணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பிரேயர் பண்ணுவாங்களாம். பிரேயர் பண்ணும்போது ஒரு நாள் யார் வந்து நிப்பானா, அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து என்ன பண்ணுவாங்க, நிப்பாங்க. சரிங்களா? இப்ப வந்து அன்புக்குரிய சரஸ்வதிக்கு மனுஷ பின்னாடி இந்த புக்கு நிகழ்ச்சி நடக்குதா, இந்த 40 60 இதெல்லாம் பண்றாங்களா, உலகத்துல பண்றாங்களா இல்லைங்களா? இப்போ இது மாதிரி இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபேர்வெல் பார்ட்டி நடந்த மாதிரி வெல்கம் பார்ட்டி நடக்குமா. இப்போ அவங்க அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவங்க குடும்பத்துல என்ன ஆகும் அப்படின்னா, வீடுக்கு தெருக்கு ஏரியாவுக்கு என்னதான் எப்படிதான் இருக்கும். இன்னைக்கு உங்க வீட்டுல வெல்கம் பார்ட்டியா, இரு நாங்க வந்துடுறோம், இவர் முடிச்சு வெல்கம் பார்ட்டி சொல்லி பக்கத்து ஏரியால அங்க ஒரு வெல்கம் பார்ட்டி, நாங்க வராம இப்போ எல்லா வெல்கம் பார்ட்டிக்கும் எல்லாரும் இடம் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்ட்டினா நீங்க வந்து பார்ட்டி சந்தோஷம் அங்க என்ன ஆகும், ஒவ்வொரு குடும்பங்களையும் என்ன ஆகும், பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்க காணப்படும். சோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு காலப்பகுதி. சரிங்களா? அதனாலதான் நியாய தீர்ப்பினால் நம்ம பார்க்கணும், என்ன பார்க்கிறோம், வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக அப்படின்றதான் நம்ம வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, இவங்க அப்பா அம்மா உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க. அந்த அப்பா அம்மா யார் உயிரோட வந்தாங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா. சரிங்களா? இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹிட்லர், ஒசாமா பின் லேடன், சரிங்களா, ஆட்டோ சங்கர், வேற யாரும் சொல்லலாம், நல்லவங்களையா நிறைய அழிச்சு கெட்டவங்க யாருக்கும் வரமாட்டாங்க. நீரோ மன்னன், டயக்லட்டின் சீசர், இந்த மாதிரி பீப்புளா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு யார் ஜெபம் பண்ணுவா, இவங்கெல்லாம் யாரு வரணும்னு நினைப்பா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர் அந்த ராஜ்யத்துல. இப்ப எப்படி சொல்றது, எந்த மைண்ட்ல வராங்க, பழைய மைண்ட்ல வராங்க. வந்தவனுமே அவன் இப்போ வந்து ஹிட்லருடைய உண்மை விசுவாசி ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்க, கைப்பமா ஒரு சுத்திட்டு இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன நினைப்பான், யார் வரணும்னு நினைப்பா, நம்ம முதலாளி வந்தா நல்லா இருக்கும், நமக்கு நிறைய ஃபேவர் பண்ணுவார்னு நினைச்சு அவன் என்ன பண்ணுவான், எப்படியாவது எங்க முதலாளி என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரு உயிரோட கொண்டாடுனா இப்ப யாரு உயிர் தெளிவு வந்துருவா இல்லையா, வருவாங்களா மாட்டாங்களா, வரும். இதுதான் தானியல் புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்லுது. தானியல் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சிலர் அநேகரில் சிலர் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் என்ன பண்ணுவார்கள், இப்ப வந்தாங்கன்னா ஊரே என்ன பண்ணுவோம், யாரா உயிர்த்தெழுகிற அந்த பக்கத்து ஏரியால ஹிட்லர் வந்துட்டானா, ஹிட்லர் என்ன வந்தா, அவங்களால் மறிக்கப்பட்ட யூதர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஹிட்லரை சந்தோஷமா வாழ்த்தவா செய்வாங்க, நிந்திப்பாங்க இல்லையா. அதான் சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். நம்ம இந்த வசனத்தை நிறைய பேர் தப்பா இது பெரிய ஆர்குமெண்டால இந்த வசனத்தை எடுத்து பேசின நாட்கள்லாம் உண்டு. அந்த உயிர்த்து எழுதல் காரியத்தை குறித்து அனஸ்தாசிஸ் குறித்து தெரியாத ஒரு நாட்கள்ல. சரிங்களா? இன்னும் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே,
they remembered. அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா நினைக்கப்படுவார்கள் அப்படின்றத இங்க நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்றாருன்னா எழுதுறார். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு என்ன போதிக்கப்படும்? சத்தியம் போதிக்கப்படும். நம்ம எக்ஸிக்கியல்ல பாக்குறோம், அந்த கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இருப்பளவு, அந்த மாதிரி பாடும் இல்லையா? இந்த மாதிரியாக சத்தியம் கிராஜுவலா என்ன உலகம் செல்லும். சரிங்களா? இப்போ அனஸ்தாசிஸ்ல வரப்போறோம். இவங்களுக்கு உயிர் எப்ப கிடைச்சிச்சு? உயிர் கிடைக்கும் போது கிடைச்சிச்சு. அதாவது அந்த பழைய சிந்தை புதிய சரீரம் ஒரே அடையாளம், பழைய அடையாளத்தோட அவங்க உயிர்த்தெழுந்து வரும்போது உயிர் என்ன ஆயிடுச்சு? கிடைச்சிச்சு. இப்ப எழுதல் என்ன ஆகணும்? நடந்தாதான் உயிர்த்தெழுதல் இவங்க லைஃப்ல என்ன ஆகும்? என்ன ஆகும்? கம்ப்ளீட் ஆகும். கரெக்டுங்களா? அப்படின்னு அன்புடைய சொல்றீங்களே, கண்டிப்பா செய்வாங்களா அப்படின்னா நிச்சயம் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. ஆனா இந்த ஆர்டர்ல தான் வரப்போறாங்க, ஆர்டர் தான் கடைசியா வரப்போறாரு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆவி வழி இல்லதென்றும் கர்ப்பவரியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் இல்லதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கையை அறியாள். ஒரு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசனத்தினுடைய வெளிச்சத்துல நம்ம இந்த உயிர்த்தெழுதலை குறிச்சு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த ஒரு காரியங்களை தானே தவிர நிச்சயமாவே அவர் எப்படி பண்ண போறாருன்றத யாருக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு தான் தெரியும்? அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு திட்டம் என்ன அப்படின்னா, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அன்புக்குரிய சொல்ல, நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு நாம் தேவனுடைய நன்மை சாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்டோமோ அன்றைக்கே உயிர்த்தெழுதல் அனஸ்தாசிஸ் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உயிர் பெற்று விட்டோம், எழுதல் கூட இருக்கிறோம். உயிர்காக பிடிக்க இருக்கிறவன் சொல்லுகிறவன் இயலாத பிடிக்க என்ன பண்ண எப்படி இருக்கும்? எச்சரிக்கையா இருந்து நாம் தேவ ராஜ்யம் சென்று செல்ல தேவ தாமே நம்ம ஒருவரும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.